ரைட். நம்ம கடைசியா வந்துட்டு ஷேப்பிங் மெஷினை பத்தி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்போம். அந்த டியூட் எடுத்தீங்களா? பிரிண்ட் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரிண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையே? இல்ல சார். நான் லேட்டா இதை அனுப்புனேன். நான் பிரிண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஃபைன், பிரச்சனை ஒன்றும் இல்லை. நம்ம கடைசி கிளாஸ்ல வந்துட்டு பார்த்திருப்போம் ஷேப்பிங் மெஷினை பத்தி பார்த்திருப்போம். ஷேப்பிங் மெஷின் எப்படி இயங்கக்கூடியதா இருப்பார்? ஒரு நிகர்மாறான ஒரு இயக்கத்தை கொண்ட ஒரு மெஷினா இருப்பார். அவர் இயக்கம் வந்துட்டு எப்படி இருப்பார்? நிகர்மாறான இயக்கமா இருப்பார். அதோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு எப்படி பயன்படும்? சீவுறதுக்கான பயன்படுத்தப்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்துட்டு என்ன செய்வார்? இந்த பக்கமா செய்வார், இந்த பக்கமா செய்வார். இந்த டைம்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சீவுறத்துக்கு நீங்க பயன்படுத்தப்படுற அந்த இது வந்துட்டு என்ன செய்யப்படும் சொன்னா வேகம் குறைஞ்சதாகவும் அதை விட்டு ரிட்டர்னாக்குள்ள வந்துட்டு வர வேகம் வந்துட்டு அதிகமானதாக காணப்படும். வேகம் தான் அதிகமானது காணப்படும், முறுக்கம் இல்லை வேகம். சரியா? இப்ப அப்படி இருக்கிற டைம்ல நேர விரயத்தை தடுத்து கொண்டு இதை வந்துட்டு இலகுவா வந்துட்டு செய்து கொள்ள இயலும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உலோக குற்றிகள் எப்படி சீவிரத்தினால் என்ன செய்யலும் சொன்னா ஒரு மிருதுவான ஒரு மேற்பரப்பை வந்துட்டு ஏற்படுத்தி கொள்ள இயலும். கிட்டத்தட்ட வந்துட்டு சீவும் வந்துட்டு 1 மில்லிமீட்டர் அளவான ஒரு பகுதியை வந்துட்டு சீவி அகற்றக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம அந்த பயன்படுத்தப்படுற டேபிள்ல இருக்கிற கோணத்தை மாற்றத்தின் மூலம் வேற ஒவ்வொரு வடிவமான அமைப்புகளை வந்துட்டு நீங்க உருவாக்கி கொள்ள இயலும். சரியா? நான் குரூப்ல ஒரு அந்த ஷேப்பிங் மெஷின் குரூப்ல எல்லாம் உங்களோட பர்சனல் உங்களோட ப்ராட்காஸ்ட்ல அந்த ஷேப்பிங் மெஷின் ஷேப்ஸை கொஞ்சம் நான் படத்துல போட்டு வருவேன். சரியா? அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அதோட வந்துட்டு இந்த மெஷினை பயன்படுத்தி வேற வேலைகள் செய்யக்கூடியதாக காணப்பட்டாலும் நம்ம வந்துட்டு அதிட வேலையை தான் இது செய்வோம். மெயின் சொன்னா மெயினா வந்துட்டு பயன்படுத்துவோம், சீவுறதுக்காக பயன்படுத்துவோம். இதை வந்துட்டு சீவுறதுக்காக மட்டும்தான் இதை வந்துட்டு பயன்படுத்துவோம். வேற வேலைகளும் செய்ய இயலும், ஆனா நம்ம இதை பெருசா வேற வேலைகளுக்காண்டி பயன்படுத்த மாட்டோம். இந்த விஷயத்தை நம்ம நேரத்தோட படிச்சிருப்போம். எந்த பொருள் வந்துட்டு அந்தந்த வேலைகளுக்காக வேண்டி தான் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு பொருளை வந்துட்டு அந்தந்த வேலைகளுக்காக வேண்டியா பயன்படுத்தணும். அவர் தேவைக்காக வேண்டி மட்டும்தான் பயன்படுத்தணும். வேற எதுவும் வந்துட்டு தேவைகளுக்காண்டி பயன்படுத்தினா அவர் பொருள் உற்பத்தி பொருள் வந்துட்டு என்ன செய்யலும், சேதமடையலும். அதே மாதிரி கருவிகளும் வந்துட்டு சேதமடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட்? நீங்க கொப்பி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவது எழுதி கொள்ளுங்க, முதல்ல பெயின்ல எழுதி கொள்ளுங்க ஷேப்பிங் மெஷினுக்கு. உருவாக்கும் பொறியானது, உருவாக்கும் பொறின்னு சொல்லலாம் அல்லது வடிவமைத்தல் பொறின்னு கூட சொல்லலாம். சரியா? ஷேப்பிங் மெஷினுக்கு 2 பேர் இருப்பார். உருவாக்கும் பொறின்னு சொல்லலாம் அல்லது வடிவமைத்தல் பொறின்னு சொல்லலாம். வெளிக்கொள்ளுங்க. உருவாக்கும் பொறியானது நிகர்மாறி இயக்கத்தின் மூலம் அசைந்து பகுதிகளை அகற்றக்கூடியதாக காணப்படுகிறது. உருவாக்கும் பொறியின் பிரதான உறுப்பாக REM காணப்படுகிறது.
இதிலேயே 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 வெட்டும் அலகு பொருத்தப்படும். வெட்டும் அலகு பொருத்தப்படும். மேலும் மேலும் ரெம்மின் அசைவானது வேலை துண்டத்தை வெட்டும் சந்தர்ப்பத்தில் வேகம் குறைவானதாகவும் வேலை துண்டத்தை வெட்டும் சந்தர்ப்பத்தில் வேகம் குறைவானதாகவும் மீள்வரும் சந்தர்ப்பத்தில் வேகம் அதிகமானதாகவும் காணப்படும். ரைட். அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. உருவாக்கும் பொறியின் கீழே காணப்படும் மேசையில் பிடிப்பான்களை பயன்படுத்தி பிடிப்பான் என்ன வைஸ் பிடிப்பான்களை பயன்படுத்தி வேலை துண்டம் பொருத்தப்படுகிறது. பின்னர் உருவாக்கும் பொறியின் துணையுடன் பொருத்தமான வெட்டுமலகினை பயன்படுத்தி வேலை பகுதியானது வடிவமைக்கப்படும். அடுத்த பையன் எழுதுங்க. இங்கு ரெம்மில் காணப்படும்
கிளப்பர் பாக்ஸ். கிளப்பர் பாக்ஸ். கிளப்பர் பாக்ஸ் அப்படி எழுதிக்கொள்ளுங்களா? கிளப்பர் பாக்ஸ். கிளப்பர் பாக்ஸ். வெட்டும் அலகு. வெட்டும் அலகு. வேலை துண்டத்தை. வேலை துண்டத்தை சீவிய பின்னர். வேலை துண்டத்தை சீவிய பின்னர் வேகமாக மீள் வருவதற்கு. வேகமாக மீள் வருவதற்கு உதவுகிறது. உதவுகிறது. பாதின்னு சொல்லிட்டுனால் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருப்பார். இந்த அமைப்பு என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா, இவர் வந்துட்டு முன்பக்கம் போனதுக்கு அப்புறம் எப்படி இருப்பார், இந்த பகுதி இஞ்சால பக்கம் வந்திருப்பார். அதுக்கு பிறகு இவர் ரிட்டர்ன் வார டைம்ல என்ன செய்யணும், இந்த வெட்டுமலை கொஞ்சம் மேல் பக்கம் நகரக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி மேல் பக்கம் நகரக்கூடிய மாதிரி இருந்தா தான் ஒரு அந்த வேலை துண்டத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில இந்த வெட்டுமலக எடுத்துக்கொள்ள இயலும். அதோட வேகமா எடுத்துக்கொள்றா என்ன செய்யணும், ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று தரணும். அதுக்காக வேண்டியா நம்ம பயன்படுத்துவோம் கிளப்பர் பாக்ஸ்ங்கிறால பயன்படுத்துவோம். சரியா? ரைட். அடுத்த பாயிண்ட்ல இல்லைங்க, உருவாக்கும் பொறியில். உருவாக்கும் பொறியில் உருவாக்கும் பொறியில் உருவாக்கும் பொறியில் சுழற்சி இயக்கமானது. சுழற்சி இயக்கமானது நிகர் மாற்று இயக்கமாக மாற்றப்படுகிறது. நிகர் மாற்று இயக்கமாக மாற்றப்படுகிறது. சுழற்சி இயக்கமானது நிகர் மாற்று இயக்கமாக மாற்றப்படுகிறது. அடுத்த பாயிண்ட்ல உருவாக்கும் பொறியினை பயன்படுத்தி. உருவாக்கும் பொறியினை பயன்படுத்தி பல்வேறு வடிவமுள்ள பீலிகள் அல்லது தவாளிப்பினை அமைத்துக் கொள்ள முடிவதுடன் உலோக மேற்பரப்பை சீவிக்கொள்ளவும் முடியும்.
திரி பொறிக்கும் உருவாக்கும் பொறிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க யார் சரி? திரி பொறிக்கும் உருவாக்கும் பொறிக்கும் வித்தியாசத்தை சொல்லுங்க அப்ப யார் நான்? திரிபுரி என்று சொல்லி சொன்னா என்ன செய்யும் சொல்லி சொன்னால் அவர்த இருக்கிற வெட்டு மிளகு எப்படி இருக்கும்? சுழலக்கூடிய மாதிரி இருப்பார். வெட்டு மிளகு என்ன செய்வார்? சுழலக்கூடிய மாதிரி இருப்பார். அதே மாதிரி பயன்படுத்தப்படுற வெட்டு மிளகு எத்தனை வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளே. ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சீவும் பொறியில, அதாவது ஷேப்பிங் மெஷின்ல என்ன செய்வோம் சொல்லி சொன்னால் அப்படி வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட இதுகளை பயன்படுத்திக் கொள்ள இயலாது. அதே மாதிரி இங்க இருக்கிற இயக்கம் வந்துட்டு எப்படி இருக்கும்? முன்பின்னான இயக்கமா இருக்கும். முன்பின்னான இயக்கம்டா நிகர்மாற்று இயக்கமா இருப்பார். ஆனா நம்மட இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யும்? திரிபுரியில என்ன நடக்கும்? சுழற்சி இயக்கம் மாதிரி. உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வித்தியாசங்கள் விளங்கிக் கொள்ள எளிமையா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது குடையும் பொறி. குடையும் பொறி என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் குடையும் பொறி பார்க்கிற வரைக்கும் இப்ப இவர் வந்துட்டு இவர் தொழிற்பாடு வந்துட்டு துளைத்தலுக்கு ஒத்ததான ஒரு தொழிற்பாடா தயாரிக்கப்படுறார். துளைத்தல் செயற்பாட்டுக்கு ஒத்ததாக தயாரிக்கப்படுறார். என்ன வித்தியாசம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் குடையும் பொறியில வந்துட்டு பாரியளவான துளைகள் அமைக்கப்படுவார். நம்மளோட துளைத்தல் கருவிகள் காணப்பட்டாலும் துளைத்தல் கருவிகள்ல பாரியளவான துளைகள் அமைக்கிறதுக்கான ஒரு வசதி வந்துட்டு குறைவானதா தான் காணப்படும். ஆனா இங்க குடையும் பொறிகளை பாத்தீங்கன்னு சொன்னா பாரியளவான வேலை துண்டங்கள்ல துளையை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுவார். இவர இயக்கம் வந்துட்டு சாதாரணமாக சுழற்சி இயக்கமா தான் இருக்க போறார். எப்படியும் ஒரு சுழற்சி இயக்கமா தான் இருக்கும். இதுல வந்துட்டு நம்ம எந்த இயக்க மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டோம். சாதாரணமா சுழற்சி இயக்கமா இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு படத்துல தரப்பட்ட விஷயம் விளங்குவார். இவர்த்த வந்துட்டு என்ன செஞ்சிருக்கும்? வெட்டு மிளகு, ஸ்பிண்டில் சொன்னா வெட்டு மிளகுன்னு சொல்லி சொல்லுவோம். இவர்த்த வந்து ஹெட்ன்னு சொல்லியிருப்பார், தலை துண்டம். இந்த தலை துண்டத்தை தலை துண்டத்துலதான் இந்த குடையும் பொறியை கட்டுப்படுத்துறதுக்குரிய ஆளிகள் காணப்படும். அந்த ஆளிகள் மற்றும் கட்டுப்படுத்திகளை பயன்படுத்தி சுழற்சி வேகம் அதே மாதிரி முறுக்கத்தை வந்துட்டு மாற்றிக்கொள்ள இயலும் நம்மளால. சரியா? இதுல முதலாவது பாயிண்ட் தரப்பட்டிருக்கு. குடையும் பொறியானது நேர்த்தியானதும் மிருதுவானதுமான துளையை துளைப்பதற்கு அல்லது காணப்படும் துளையை பெரிதாக்கவும் பயன்படுத்தப்படும். என்ன செய்வோம்? இருக்கிற துளையை வந்துட்டு பெருசாக்குறதுக்கு அல்லது நம்ம என்ன செய்யணும் சொல்லி சொன்னால் பாரியளவான துளையை வந்து துளைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். நம்ம வந்துட்டு இப்படி சுழலும் பொறிகள்ல வந்துட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கும் சொன்னால்
துளைக்கிறேன்னு சொன்னா நீங்க மைய குற்றிகளால வந்துட்டு அடையாளம் அவசியம் இருக்கா? இப்படி வலு இயந்திரங்களால நீங்க துளைச்சலை மேற்கொள்ற சந்தர்ப்பங்கள்ல இத மையக்குற்றியை பயன்படுத்தி நீங்க ஓட்ட போடணும், சின்ன ஒரு ஓட்டை போடணும்னு அவசியம் ஒன்று இருக்கா உங்களுக்கு? எஸ் ஓ நோ? ஓம் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்வி விளங்கிட்டானே? நான் திரும்ப ஒரு கேள்வியை சொல்றேன். வலு இயந்திரங்களை பயன்படுத்தி ஒரு இடத்துல துளைய என்று சொல்லி சொன்னால் அந்த துளைய மைய குற்றிய பயன்படுத்தி நீங்க அடையாளம் காட்டுறது முக்கியமானதா இல்லையா சொல்லுங்க. கட்டாயம் செய்ய வேணுமா இல்லையா சொல்லி. கட்டாயம் நீங்க அடையாளம் காட்ட நீங்க எதா இருந்தாலும் சரியா, எந்த துளை அமைக்கிறதா இருந்தாலும் சரிதான், கட்டாயம் வந்துட்டு மைய அமுக்கிய பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும்? அடையாளமிடுதல் செய்ய வேணும். ரைட். இல்ல முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. குடையும் பொறியில முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. குடையும் பொறியில் பிரதானமாக 3 பகுதிகள் காணப்படுகின்றன. குடையும் பொறியில் பிரதானமாக 3 பொறிகள் காணப்படுகின்றன. முதலாவது தலைத்துண்டம். இரண்டாவது படுக்கை. மூன்றாவது மேசை. மேசை என்று சொல்லி சொன்னால் அது வந்துட்டு அதோட வினைஞ்சிருக்கும். சரியா? அது வந்து நீங்க தனிய கலட்டையில அது வந்துட்டு வினைஞ்சிருக்கும். சில டைம்ல அதோட ஒரு பிடிப்பான் வந்துட்டு பொருத்தப்பட்டிருப்பார். சரியா? ஒரு வயசு ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும். நம்ம மிச்ச நோட்ஸ் எழுதுறதுக்கு முதல் நம்ம ஒரு போரிங் மெஷினுக்குரிய வீடியோஸ் ஒன்று பார்த்துட்டு வருவோம். Sorry, I have machine name.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களா, நான் மீட்டிங் எண்ட் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்றேன்.